ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான பட்டாணி மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் பட்டாணி மசால்னு சொன்னோன்னே நார்மலாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இந்த பட்டாணி மசாலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க க்ரீம் அண்ட் பட்டர் இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா குட்டியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக 2 டீஸ்பூன் அளவு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாதீங்க. கரெக்டாக 2 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஆல்ரெடி ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்களே மிக்ஸி ஜாரில் 2 டொமேட்டோ போட்டு அடித்து ஊற்றிடுங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் பிரிகிற அளவு நீங்கள் வதக்கணும். இப்போ நம்ம தேவையான மசாலா ஐட்டம் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் மல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த டொமேட்டோவோட நல்லா இந்த மசாலா மிக்ஸ் ஆகணும். ஸோ பொறுமையாக இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரியும். ஸோ அந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அந்தளவுக்கு தான் நீங்கள் நல்லா வதக்கணும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வைங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிய நல்லா வந்துடும். இப்போ நம்ம பட்டாணி ஆட் பண்ண போகிறோம். நல்லா பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி ஓகே, இல்லைன்னா ஃப்ராசனாக இருந்தாலும் ஓகே. இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பட்டாணியோட நல்லா இந்த டொமேட்டோ நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுலேயும் லைட்டாக எண்ணெய் பிரியணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா நீங்கள் வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிய வந்துருச்சு. ஸோ நீங்கள் இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1லேருந்து 1.5 கப் அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ பட்டாணி நல்லா மிக்ஸ் ஆகணும் மசாலாவில். ஸோ அதனால் இப்போ நம்ம கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணி பட்டாணி வேகணும். ஸோ 8லேருந்து 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. பட்டாணி நல்லா குக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பச்சை பட்டாணி அதனால் வேகமாகவே குக் ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஐ திங்க் பச்சை பட்டாணி நல்லா குக் ஆயிரும் வேகமாகவே. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள் நல்லா சூப்பராக கிரேவியாக வந்துருச்சு. பச்சை பட்டாணியும் நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக ஒரு 1/4 கப் அளவு நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த கிரேவியோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் தான். ஸோ நீங்கள் க்ரீம் ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் க்ரீமை ஊற்றிட்டு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா க்ரீமியாக இருக்கணும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ஊற்றிருக்கிற க்ரீம், அப்புறம் இந்த கஸ்தூரி மேத்தி, நெக்ஸ்ட்டு நம்ம பட்டர் ஆட் பண்ணுவோம். இது எல்லாமே சேர்த்து இந்த கிரேவிக்கு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. கரம் மசாலா வீடியோ என்னோட யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ அதை மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பட்டர் ஆட் பண்ண போகிறோம்.
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் வந்து சிம்மில் வச்சிங்கன்னா பட்டர் எல்லாமே வந்து மெல்ட் ஆயிடும். அவ்வளோதான். அதனால் லைட்டாக வந்து நம்ம மூடி போட்டு சிம்மில் வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வந்து வச்சு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபைனலாக வந்து மல்லித்தழை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக மல்லித்தழையை கட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போயும் வந்து இதை லைட்டாக இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இந்த பட்டாணி மசால் வந்து செஞ்சிட்டோம். ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சப்பாத்திக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தா கூட அதை ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஸ்பைசி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்காக நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.